அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் நாம சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் சைமல்டேனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சால்வ் dx by dt plus 2y equal to minus sin t, dy by dt minus 2x equal to cos t, given x equal to 1, y equal to 0 at t equal to 0. இந்த ப்ராப்ளம் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் மூணாவது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸையும் பார்த்து கற்றுக்கோங்க. சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் எழுதியிருக்கிறேன். ஒரு சின்ன சேஞ்ச், இங்கே டி பை டிடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேபிட்டல் டி அப்படிங்கிற சிம்பிளை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த ஈக்குவேஷனில் இந்த டி அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த எக்ஸும் ஒய்யும் டிபெண்டன்ட் வேரியபிள். 2 டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. இந்த 2 டிபெண்டன்ட் வேரியபிளை ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸை எலிமினேட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மொதல் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த 2வது ஈக்குவேஷன் மேலே டியை ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி ஆப்ரேட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மொதல் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறோம். 2வது ஈக்குவேஷன் மேலே டியை ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது டினா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. சரி, இந்த இடம் காஸ் டி அப்படின்னு வந்திருக்கும். அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டி. மற்ற இடத்துலலாம் ஜஸ்ட் டியை மல்டிபிள் பண்ணி எழுதியிருப்போம். இந்த 2 ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, இதை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. டி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 3 sin t அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கிறோம். டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3 sin t அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை 3வது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி y என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதுக்காக நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். டிக்கு பதிலாக எம் அப்படிங்கிற சிம்பிளை பயன்படுத்தி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னு எழுத முடியும். எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 4 அப்படின்னு எழுத முடியும். எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படின்னு எழுத முடியுது. கிடைச்சிருக்கக்கூடிய ரூட் எப்படி இருக்குதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. அதாவது ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படின்னு இருக்கு. இதை கொண்டு வந்து நம்மளுக்கு கிடைச்ச பிளஸ் ஆர் மைனஸ் 2i கூட கம்பேர் பண்ணுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வருது? ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 அப்படின்னும் பீட்டா ஈக்குவல் டு 2 அப்படின்னும் தெரிய வருது. நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைச்சதுன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? இ பவர் ஆல்ஃபா டி பிராக்கெட்டுக்குள்ள ஏ காஸ் பீட்டா டி பிளஸ் பி சைன் பீட்டா டி அப்படின்னு எழுதுறோம். இதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0வையும் பீட்டாவுக்கு பதிலாக 2வையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஏ காஸ் 2t பிளஸ் பி சைன் 2t அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்ததா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அதுக்காக 1 பை டி ஸ்கொயர் பிளஸ் 4 எழுதியிருக்கிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன எக்ஸ்பிரஷன் இருந்தது அதை அப்படியே எழுதியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடியது sin t, அதாவது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். இதுக்கு ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னோம்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் மைனஸ் எடுத்துக்கணும். இங்கே ஏ அப்படிங்கிறது எங்கே இருந்து எடுப்போம்னா டீனுடைய கோஎஃபிஷியன்ட். டீனுடைய கோஎஃபிஷியன்ட் 1, அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1, ஃப்ரண்ட்டில் மைனஸ் எடுத்துக்கங்க. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதை டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஏற்கனவே நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் 3 இருக்குது. 3யை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு மைனஸ் சைன் டி அப்படின்னு கிடைக்குது. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல், இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது சொல்யூஷன் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல், அதை ரெண்டையும் கொண்டு வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கடுத்து நம்ம எக்ஸனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த ஒய் மேலே டி ஆப்ரேட் பண்ணுறோம். அதாவது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இந்த ஒவ்வொரு டேர்மாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க. அடுத்ததான் 2வது ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 பிராக்கெட்டுக்குள்ள dy மைனஸ் காஸ் டி அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதில்
இந்த dyக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அகெயின் இங்கே ஒரு மைனஸ் காஸ்ட் இருக்குது, ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் காஸ்ட் இருக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா -2 டைம் காஸ்ட் இருக்குது. மற்ற ரெண்டு டேர்முமே கவனிங்க, ரெண்டு டேர்முமே 2 மல்டிபிள் இருக்குது. ஸோ அந்த ரெண்டை காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய 2 கூட கேன்சல் பண்ணிட முடியும். அப்போது அது கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி எக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். -a sin 2t + b cos 2t - cos t அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது எக்ஸு, ஒய் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்ததா இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கண்டிஷனை கொண்டு வந்து இதில் பயன்படுத்துவோம். அதாவது x of 0 = 1, y of 0 = 0 அப்படின்னு இருக்குது. இந்த டீக்கு பதிலாக 0 அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதனோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா -a sin 0 + b cos 0 - cos 0 = 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு தெரியும் cos 0 = 1, sin 0 = 0, அதனால b - 1 = 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ b = 2. அகெயின் இந்த y of 0 = 0 அப்படிங்கிறத இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a cos 0 + b sin 0 = b sin 0 - sin 0 = 0 அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு டேர்மும் 0, ஸோ a = 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. a b ரெண்டனோட வேல்யூமே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ரெண்டையும் கொண்டு வந்து இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும் பயன்படுத்துங்க. அதாவது எக்ஸ் ஒய்யில் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா x = 2 cos 2t - cos t, y = 2 sin 2t - sin t அப்படின்னு கிடைச்சிருக்குது. இந்த ரெண்டும் தான் கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். அவ்வளோதான், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்ததாக உங்களோட ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், கூடவே சொல்யூஷனும் கொடுத்துருக்குறேன். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.